எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. புரிஞ்சுதா? எனக்கு ஆளே இல்லையான மாதிரி இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து சென்னை வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாள் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த சபை ஓப்பனிங் அப்போது ஐ வாஸ் இன் மலேசியா. அன்றைக்கி ஓப்பனிங் லாஸ்ட்டில் நான் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃப்ளைட்டு. அப்போது முழு வீடியோவும் நான் பார்க்க முடியல, லைவ் பார்க்க முடியல. லாஸ்ட்டாக நானும் பாஸ்டர் ராபர்ட்டும் அருமையான பாஸ்டர் அம்மாவும் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது லைவ் பார்த்தோம். அப்போது சிறப்பு விருந்தினர் அவர் போகக்கூடிய நேரம். போய் முடித்த உடனே அருமையான ஐயாவுடைய கரங்களில் மைவிக்கு கொடுத்தாங்க. ஐயா வந்துட்டு எல்லாரையும் வரவேற்று, இல்லைங்களா, எல்லாரையும் வரவேற்று எல்லாரையும் கனப்படுத்தி எல்லாரையும் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருந்ததை நான் அந்த ஒரு ஷார்ட் டைமில் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிறைய விஷயங்கள் என்னை தொட்டது. மோஸ்ட்லி ஐ ஒன்ட் கோ எனிவேர், எங்கேயுமே போக மாட்டேன். கோயம்புத்தூர் ஒரு சபை இருக்குது, என்னுடைய தம்பி பார்த்துக்கிறாரு. ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் கருணியா யூனிவர்சிட்டி. நான் வந்து பாலக்காட்டில் ஒரு சபையில் போயிட்டுருக்கிறேன். அப்போ நான் மோஸ்ட்லி எந்த சபைக்குமே போகிறது கிடையாது, ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்போ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய கிருபையால் நானும் பாஸ்டர் ராபர்ட் அவர்களும் அவருக்கு உங்கள் வாழ்த்துதலை தெரிவித்தார். இதனால் பாஸ்டர் வந்துட்டு எல்லாரையுமே கனப்படுத்தினார். ஸோ ஐ சா ஹி ஹானர் எவ்ரி ஒன், இல்லையா? ஆனால் அவருக்கு யார் ஷாக போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்த அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சென்னைனாவே ஒரு ஸ்பெஷல் தான். நான் ரொம்ப வருஷமாக இங்கே வந்துகிட்டே இருக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு சென்னை. கோயம்புத்தூரோட சென்னை பட்டணம் ரொம்ப பிடிக்கும். அதில் கொஞ்ச நாளாக ஒரு எப்படினாலும் நான் இந்தியா இங்கே ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நான் வெளிநாடுகள் போயிடுவேன். ஒரு 4-5 கண்ட்ரி ஆண்டோடைய கிருபையால். என்னுடைய சகோதரி மஸ்கட்டில் இருக்கிறாங்க. முந்தா நேற்று கூட சகோதரி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சோஹார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி ஈரானுடைய அட்டாக் பண்ணி நம்முடைய இந்தியர்கள் 2 பேர் மரித்து விட்டார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். 20 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. தங்கச்சி இருக்கிறது வந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ். ஏன்னா ஷீ இஸ் இன் பார்டர் இன் துபாய். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர, நான் இந்த 15ஆம் தேதி போக வேண்டியது. ஒரு மிக கொடுமையான சூழ்நிலையை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வந்த உபத்திரவங்களோ பிரச்சனைகளோ இன்னும் நம்ம வரலை. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே இந்த ஆலயத்துக்கு எனக்கு அழைத்து அருமையான நம்முடைய மூத்த போதகர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2 பேரும் ரோட்டில் தான் சந்தித்தோம். ஃபஸ்ட்டு சந்திப்பு. நான் ஒரு சின்ன கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வரும்போது எனக்கு இங்கே நேரில் வர முடியல போன வருஷம். அதனால் ரோட்டில் நாங்கள் சந்தித்தோம். இன்றைக்கி சபையில் அவர் என்னை அழைத்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக அந்த இடத்துல நான் அந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தார். அதிகமாக என் குடும்பத்தை காட்டிலும் என்னுடைய சபையை நான் அதிகமாக நேசிக்கிறேன், என் சபை மக்கள் தான் எனக்கு உயிர் என்று சொல்லி அதில் ஒரு வார்த்தை, இட்ஸ் ரியலி டச் மை ஹார்ட். என்னுடைய வாழ்க்கையில் 2 முறை இந்த ஊழியம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. கேட்டிங்களா இந்த வார்த்தையெல்லாம்? இல்லைங்களா? 2 முறை உடைக்கப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்பியிருக்கிறார். அப்பொழுது நான் என்னை நினைவு கூர்ந்தேன். என் வாழ்க்கை உடைக்கப்பட்டது, என்னுடைய ஊழியம் உடைக்கப்பட்டது, என்னை இருக்கவே கூடாது என்று சொல்லி சத்துரு என்னை வலை போட்டு என்னை சிக்க வைத்த பொழுது, என்னை மிகவும் கொடுமையான ஒரு சூழ்நிலையில் கடந்து போன பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஒரு மனிதனாலும் என்னை தொட முடியவில்லை.
ஒரு சத்ருவாலுமே என்னை தொட முடியவில்லை. ஒரு திட்டங்களும் அகித்தோப்பின் ஆலோசனைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். இன்றைக்கும் கர்த்தர் என்னை, அதுக்கு பின்னாடி தான் என்னுடைய பிரயாணம். உலக நாடுகள் முழுவதும் பிரயாணப்படுவதற்கு வருஷத்தில் ஒரு 6 மாதம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்தியாவில் இருக்க விடாத அளவுக்கு ஆண்டவர் பண்ணிட்டார், சத்துருக்கள் முன்பதாக. வேதம் சொல்கிறது, அவங்களுக்கு முன்னாடி ஒரு மேசையை போட்டு, ஆமீன் சொல்லுங்க, அஞ்சப்பர் மாதிரி. ஆமாம், என்ன பண்ணுவார்? பசியில் காலையில் துடிச்சிட்டு இருக்கும்போது இருந்தாலும் வந்து அஞ்சப்பருங்கிறான் பாரு. அப்படியா? இல்லை, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாருங்க. கொஞ்சம் நானும் தமிழ் தாங்க, நீங்கள் பார்த்தா பயமாக இருக்குது, ரிப்ளையோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை, நான் வசனத்துக்கு நேரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 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 சம்பவத்தை நான் சொல்கிறேன் இல்லைங்களா? நீங்கள் எல்லாம் ரிப்ளை கொடுத்தா தான். அருமையான பாஸ்டரையா வர்ஷிப் நடத்தும்போது சொன்னார், அவன் நல்லா ஆடி பாடி, எப்படிங்க ஆடி பாடி கொண்டாடணும். நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்துட்டே ஆடுவேன் பாடுவேன். உட்காந்துக்கிட்டே வாய் தான் ஆடும் பாடும், ஆனால் நம்ம சரீரம் ஆடாது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு. அப்போ நான் வந்து உட்காந்து சிந்திச்சது உண்மைதான். நம்முடைய சிந்தனையில் என்னை யாரும் அசைக்க முடியாதனால இங்கே அசையாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். அருமையான பாஸ்டர் பால் தங்க சொல்லுவார், நீ அசையாமல் சில மாதிரி உட்காந்தினா மேலே மாலை போட்டுருவாங்க. எனக்கு ரியலி ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட் அபவுட் த சாங் விச் யூ சாங். எனக்கு ரொம்ப ஒவ்வொரு பக்கம் போகிற இடத்துல ஒவ்வொரு மெமரிஸ் கலெக்ட் பண்ணி வந்துடுறீங்களா? நான் ஒவ்வொரு பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, மஸ்கட்டு, குவைத்து போடும்போதெல்லாம் ஒவ்வொரு மெமரிஸ் நான் கலெக்ட் பண்ணுவேன். ஈவன் எங்கள் ஊரில் கூட ஒரு புது மெமரியை கலெக்ட் பண்ணுவேன். ஆனால் இங்கு விச் cannot forget in my life, காணிக்கைக்கு பரலோகமே என் சொந்தமே, அந்த பாடலை பாடும் பொழுது எனக்குள்ளே நான் பரலோகமே போயிட்டு வந்துட்டேன். ரியலி ஐ ஃபீல் தட் பிரசன்ஸ் which took me into the heaven. Hallelujah. No words to explain about that. That is inexplicable. அந்த பாடலுக்கு இணை எப்பேற்பட்ட குதியாட்டக்காரன் வந்தாலும் அந்த பாட்டுக்கு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே பாடிக்கொள்ளுங்கள். ஆமீன். திருவனந்தபுரத்தில் ஒரு போதகர் திடீரென்று ஒரு நோட்டீஸ் அடித்தார். ஆமீன், நம்முடைய சபை விசுவாசி ஒருவர் மரித்து விட்டார், நாளை காலை 11 மணிக்கு, குழந்தைகள் அமைதியாருங்க, நாளை காலை 11 மணிக்கு அடக்க ஆராதனை, நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஆமீன் அடக்க ஆராதனைக்கு எல்லாரும் வராங்க. மேலே முன்னாடி இந்த கேஃபின் பாக்ஸ் வச்சபடி சபைப்பட்டி இருக்கிறது. எல்லாம் போய் இப்படி எட்டி பார்ப்பாங்க, அமைதியாக வந்து இப்படி உட்காந்துருவாங்க. இப்படி வருவாங்க, எட்டி பார்ப்பாங்க, யாருன்னே தெரியல. ஆனால் பாஸ்டர் போஸ்டர்லாம் ஒட்டிட்டாரு, ஃபோட்டோ இல்லை, போஸ்டர்லாம் ஒட்டிட்டாரு, யாருன்னே தெரியலையே, எப்படி இப்படி பண்ணினாருன்னு சொல்லி வருவாங்க. இது லிட்டரலாக நடந்தது திருவனந்தபுரத்தில். இப்படி வருவாங்க, போயிடுவாங்க. இப்போ கடைசியில் ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்கும்போது சொன்னார், இந்த பெட்டியில் யாரை பார்த்தீங்க அப்படின்னாரு. உள்ளே ஒரு கண்ணாடி வச்சுருந்தார். அப்படி பார்க்கும்போது தான் மூஞ்சி தான் தெரிஞ்சது. யாரு பார்த்தாலும் தன்னுடைய மூஞ்சி தான் தெரிஞ்சது. அப்படி என்றால் தேவ பிள்ளையை, நீ மரிப்பதற்கு முன்பதாக 3 வேளை எப்படி இந்த சரீரம் ஆகாரத்தை தேடுகிறதோ, எப்படி நீர், நிலம், காற்று, ஆகாயம், வானங்களை தேடி பஞ்சங்களை தேடி நம்முடைய சரீரத்தில் தேவையில் இருக்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு தலையிலும் மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதைத்தான் ஐயா மிக ஆழ ஆணித்தரமாய் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். ஏதோ நான் வேலைக்கு போகிறேன், வரேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமாபாவை கொடுக்குறேன், சபைக்கு போகிறேன், வரேன் என்பது நம்முடைய கடமை அல்ல. ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இயேசு ரட்சிக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய பிரதான வேலை. ஆமேன். வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவார்களாக. அப்படியா? இவர்களின் என்னுடைய துதியை சொல்லி வருவார்களாக. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுவார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், உங்களை பரிபூர்ணமாய் உயர்த்துகிற ஆண்டவர், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி நம்மை விடுவித்து காக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். The place which is called the joy and happiness. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வருவது எப்படி இருக்குதுங்க? His presence has been fullness of joy. அப்படி நமக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. பிலிப்பில் 4:4 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை என்ன வார்த்தை? அவர் மறுபடியும் சொல்லிட்டாரு, ஆனா துக்கமாவே தான் நம்ம இருப்போம். அவர் மறுபடியும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அதை படிச்சுட்டு ஒரு அம்மா ஒரு போதகர் இடத்துல வந்து கேட்டாங்க, ஐயா என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு மகனை ஒரு மருமகள் வேண்டும். சரி, நம்ம தான் எடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுமே, நம்முடைய ஆட்டோபயோகிராஃபி இது இல்லையா, நம்முடைய ரெகுலர் வேர்டு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு. எப்படிங்க ரட்சிக்கப்பட்ட பொண்ணு? சிலர் இப்படியே பார்க்குறீங்க, அதுக்காகத்தான் இதை சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி இருக்கு ட்விஸ்ட்டு. ரட்சிக்கப்பட்ட பொண்ணு
நான் அப்படியாம்மா, நல்ல ஆவிக்குரிய பொண்ணு. ரெண்டாவது தாட்டு நம்முடைய வாயிலேருந்து வர வார்த்தை. மூணாவது நல்ல ஒழுக்கமுள்ள பொண்ணு. ஓகே ரைட், திருமணமாக முடிச்சது கிராண்டாக. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அணிந்துட்டு நகை அணிஞ்சு திருமண நாள் அன்று பயங்கரமாக அந்த தான் மணப்பொண்ணு மாதிரி இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுது. 3 மாதம் கழித்து பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போனார். அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க பாஸ்டர், நல்லா இருக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்ச அம்மா, மருமக எப்படி இருக்கிறாங்க? அம்மா மருமக எப்படி இருக்காங்க? நல்லா சாப்பாடு செய்கிறாங்களா? நல்ல பையனுக்கு உதவியாக இருக்கிறாங்களா? உங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்களா? நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? இத்தனை கேள்வி கேட்டால் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும் பதில்? ஒன்று நல்லா இருக்குது, இல்லைன்னா வந்துருச்சு, ஏதோ ஒன்று சொல்லணுமா இல்லையா? இதுக்கு தான் சொல்ல வரேன். உங்களுக்கு பதில் சொல்லாதனால தான் நான் சொல்ல வரேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏதோ ஒரு பதில் சொல்லுங்கள். பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பார்க்கும்போதே எனக்கு வார்த்தை வராது போல். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். அந்த அம்மா இத்தனை கேள்வி கேட்டார் ஒரு போதகர். அந்த அம்மா தானே போதகரை நச்சரித்து எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி திருமணம் பண்ண வச்சது. அப்போ மருமக வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று நகோமி ரூத் மாதிரி இருந்திருக்கணுமா இல்லையா? ஓர்ஃபாலாவது முத்தமிட்டு கடந்து போய்விட்டாள். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? நகோமியே ரூத் விடாமல் பற்றி கொண்டாள். அப்போ அப்படி பற்றி கொண்ட மருமக ஏதோ ஒன்று இந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருக்குங்கிறீங்க? ஏங்க இவ்வளோ கேள்வி கேட்குறாருல, இந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருக்கோம்? இவ்வளோதான் பதில். ஏன் நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு அது அர்த்தம் என்ன? அந்த மாதிரி இருக்கு உங்க பதில். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? Thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you Lord. கொஞ்சம் டிலே கூட்டுங்கப்பா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, ஆறுதல் நீதானையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது இந்த காலவரையில உங்களை பெரியவனாய் மாற்ற போகிறது. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு என்று ஏற்படுத்தினீர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூறுகள் என்று வேதம் சொன்னது போல இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர். இந்த நாள் உமக்கு நன்றி சொல்லும்படியாக, உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாங்காண்டவரே. இந்த ஜனங்கள் என்ன எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது, எவ்வளவு பாரத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஆமென். என் வாழ்க்கையில் நிறைய துக்கங்களை நான் கண்டுட்டேன். துக்கங்களை கண்டு ஒரு மூலையில் போய் சூரச்செடியில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்த ஒரு வாழ்க்கை சந்தோஷமாட்டுதான். எங்கே போனாலும் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆமே, தனியாக பைத்தியம் மாதிரி ஏதாவது சிரிச்சுக்கிட்டு அழகாக போயிட்டே இருப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு. நேற்று பாண்டி பசார் போனேன், அங்கே பல பைத்தியம் என்ன மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கேமராவும் மொபைல் இது மைக்குமாக தான் இருந்துச்சு. என்னடா நம்ம தான் இப்படி தான், பரவாயில்ல நம்மளே மைக்கும் கேமரா இல்லாமல் வரோம். இங்கே பல பைத்தியம் கேமராவும் ஆமேன் மைக்கோடு நிற்குது. சரி, அது எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவர்களை காட்டிலும் நமக்கு கொடுத்த சந்தோஷம் அது நித்தியமானதாக இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். இங்கே இந்த 2 உடன்படிக்கைகளை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்முடைய ஒரு போதகருக்காக ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார் 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதுனாரு. அதை அழகாக டிவைட் பண்ணி ஐயா அழகான ஒரு கிளாஸ் நமக்கு எடுத்தார். ஆனால் அப்படி எடுத்தாலும் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம வேலை என்னங்க? 10 நிமிஷம், 1 மணி நேரமாவது நம்முடைய தகப்பனாருக்காக தாயாருக்காக ஜெபியுங்கள்.
அவர்கள் இந்த இடத்துல ஆமென் ரத்தம் சிந்தவில்லை, இந்த உடைக்கப்பட்ட அந்த பாத்திரம் நமக்காக எழும்பவில்லை என்றால் இப்படி சுகபோகமாக நம்மளால் உட்கார்ந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான அம்மா ஆமென் ஆண்கள் பக்கம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் எந்த சபையில் போனாலும் ஆண்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க. ஆமென். இங்கே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அம்மா ஆண்டவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை இந்த பூமியிலே வைத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி இன்னும் அநேக ஜாதிகளுக்கு உங்களை தாயாய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். தேங்க்யூ சிஸ்டர் குக். ஆண்டவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை அழைத்தார். எத்தனை பேருக்கு யோசுவா? இங்கே யாராவது ஜோஷுவாங்கிற பேர் இருக்கீங்களா? யோசுவா? ஓ, ஒருத்தர் இருக்கிறார். ஓகே, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு. ஓகே, ரைட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் யோசுவா பேர் என்ன கேட்டீங்களா? யோசியா. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் ஆமென் 8வது வசனத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம், மன்னிக்கவும். ஆமென். யோசேயா. ஆமென். அடுத்து அவர் அந்த பேரை ஆண்டவர் யார் மூலமா மாத்துறாரு? மோசே மூலமாய் மாத்துகிறார். 16வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஓசேயா என்கிற பேர் எகோசுவா என்று சொல்லி வேதத்திலே மாற்றப்பட்டது. கிரேக்கர் எகோசுவா என்கிற மொழியாக்கும் யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் எகோசுவா என்றால் இயேசு என்று அர்த்தம். இயேசு என்பதற்கு யாருங்க? ரட்சகர் என்று அர்த்தம். யோசுவா என்றால் ரட்சிப்பு என்று அர்த்தம். ரொம்ப அதிகமாக நீங்கள் இந்த நாட்களில் வேதத்தை நீங்கள் இருதயமாகிய பலகையில, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 2ல் சொல்லுது, இருதயமாகிய பலகையில வசனத்தை எழுத்து கழுத்தில். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எழுதோ நம்ம மெமரி பண்ணிக்கிறோம். நம்முடைய சப்கான்சியஸில் அப்படியே அப்சர்வேஷன் பண்ணி நம்ம மெமரி பண்ணிக்கிறோம். வசனத்தை கேட்டால் நமக்கு சொல்ல மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஒரு அம்மாவிடத்தில் கேட்டாங்க, வேதத்தில் எத்தனை புத்தகம்? அரிஷர் 66 அதிகாரங்களா? அதான் கொஞ்சம் கேள்வி மாற்றி சொல்லிட்டோம்னா நம்ம ஆளுங்க டைப் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமீன். 66 புத்தகங்கள் இருக்குது. சரி, என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு, ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ தெரியல. ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். வேதத்தை அதிகமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த வேதம் தான் உங்களை காப்பாற்றும். இந்த வேதம் தான் உங்களுக்கு ஆகாரம். இந்த வேதம் தான் உங்களுடைய ஆமீன் ஜீவன். ஹல்லேலூயா. சரீரத்தில் ஆமீன் ஆமீன் ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உயிர். நம்முடைய உயிர் எங்கே இருக்கிறது? இருதயத்தில். உணர்ச்சிகளின் மையமாகிய இருதயம் அல்ல, அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் நம்முடைய உயிர் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. செத்தவங்களுக்கு இன்ஃபார்மிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்கன்னா அந்த பாடி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனால் ரத்தம் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கும் என்றால் அது நம்மை வாழ வைக்கும். சாகும் என்றால் அது நம்மை நார வைக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை தேடுகிற சமயத்தில், தக்க சமயத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் நமக்கு சமயம் உண்டு, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. ஆண்டவரை தேடுவதற்கும், ஆண்டவரை துதிப்பதற்கும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்கிற ஒரு வார்த்தை அநேக இடங்களில் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். போகட்டும். இங்கு நூனின் குமாரனாகிய யோசுவாவை ஆண்டவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. முதல் 5 புத்தகம், வேதத்தில் 6வது புத்தகம்
24 அதிகாரங்களை 658 வசனங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் இதற்கு மேல் இருக்கிற 12 புத்தகம், ஆமென், எஸ்தர் புத்தகம் வரைக்கும் உள்ள வரலாற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சம்பவத்தையும் அவர்களுடைய ஆமென் ஜீனியாலஜியும் இணைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக ஆமென் யோசுவா எழுதப்பட்டிருக்குது. ஆனால் யோசுவா புத்தகத்தை அவருடைய நண்பர் எழுதினார் என்று சொல்லி ஆமென் இறையியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த யோசுவா புத்தகத்தில் யோசுவா யார்? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் இங்கே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் படிங்க. ஆமென். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, கவனிங்க, நீங்க கண்டிப்பா இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் இதெல்லாம் படிங்க, இல்லையா? ஆமென். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் மோசே என்கிற ஒரு தலைவன் அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே, இந்த ஜனங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமான தேசமாகிய கானான் தேசத்தை கூட்டிக் கொண்டு போவதற்காக உன்னை தலைவனாய் ஏற்படுத்தினேன். இவர்களை நீ கூட்டிக் கொண்டு போ, நான் வரமாட்டேன், எனக்கு முன்பதாக ஒரு தூதர்களை அனுப்புவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. I will send the angel before you. உனக்கு முன்பதாக ஒரு தூதரை அனுப்புவேன். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள், ஆமென், துக்கித்தார்கள். ஏன் ஆண்டவர் வரமாட்டார் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் மறுமொழியாக சொன்னார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். They will not obey the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். எனவே ஆயினும் நான் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு ஆமென் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து ஓரேப் மலை அருகே தங்களுடைய ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபரணம் ஒரு மெசேஜ் இருக்கு, அதுக்குள்ள நான் வரவே இல்லை. அது தங்கம் எதை காட்டுகிறது? 2 விஷயத்தை காட்டுகிறது. ஒன்று பரிசுத்தத்தையும் காட்டுகிறது, இனி ஒரு பெருமையும் காட்டுகிறது. ஆமென். தங்கத்தை அவர்கள் கழட்டி போட்டார்கள். ஐ அம் ஆல்சோ யூசிங், நானும் வச்சிருக்கேன் தான். ஹல்லேலூயா. அது குறித்து தங்க பிரசங்கம் எல்லாம் நான் பண்ண வரல, யாரும் அந்த கான்செப்டுக்குள்ள போயிடாதீங்க. அதனுடைய விளக்கு உரையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்பொழுது ஆமென் ஓரேபிலே அவர்கள் அந்த நகைகளை கழட்டி போட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? தங்களுக்கு உண்டான அந்த பெருமைகளையும் தங்களுக்கு உண்டான அகந்தைகளையும் நான் என்கிற அந்த கர்வத்தையும் அவர்கள் தேவ சமூகத்திலே கழட்டி போட்டார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற பவுலுடைய ஆமென் அந்த வாசகத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, தேவன் நம்ம மூலமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் ஆமென் தேவ ஆலயத்துக்கு முன்பாய் போகிறார்கள். ஆமென். அங்க என்ன ஒரு 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 முடவன், எனக்கு he need a miracle, அவனுக்கு ஒரு அற்புதம் தேவை, பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். தமிழ் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பிச்சை கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இடத்தில்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அற்புதத்தின் தேவன் என்பதை மறந்து போகாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை சும்மா விட மாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார். உன்னை யாராவது தொட வந்தால், உனக்கு விரோதமாய் பேச வந்தால், உங்களுக்கு எதிரிட்டு வந்தால், உங்க பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு விரோதமாய் எழும்பினால் தேவன் முன்னின்று அவர்களை விளங்க செய்வார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தரை ஆடி பாடி துதித்து பாருங்கள். சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். என்னங்க, அல்லேலூயா போடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இங்கே சொல்லும் போது பிசாசை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி பார்க்கட்டுமே. ஆமென். பில்டிங்கு மேலே இன்னொரு பில்டிங் நின்று இருக்கும். யாருன்னு பார்த்தா மக்களாக தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஆமென் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ சாட்சி சொல்லும் சபையில் வந்து, வெரி குட். அப்படியே சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்கும், சந்தோஷம். ஜபிக்கெல்லாம் சொன்னாங்கன்னா அத்தனை வசனங்களை சொல்லி ஜெபிப்பாங்க, சந்தோஷம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு தள்ளு வண்டிக்காரன் போனான். போகும்போது அவன் வச்சிருந்த லெமன் அவன் எலும்புச்சம்பளை கீழே விழுந்துருச்சு. இந்த அம்மா வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க, லெமன் வீட்டுக்கு கிடைச்சோன்னா, பாஸ்டர் என்னம்மா என் வீட்டில் எவனோ செய்வனை வச்சுட்டான். எப்படிமா உனக்கு எலும்புச்சம்பளம் கிடக்குது? எலும்புச்சம்பளம் எப்படி இருந்துச்சு? ஒரு தள்ளு வண்டிக்காரன் போகும்போது அவன் குமிச்சு போட்டுருமா, அது ஏதோ இந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து விழுந்துருச்சு. பாஸ்டர் எவனோ செய்வனை வச்சுட்டான். விசுவாசம் எங்கே? எபிரேயர் 11 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுவீர்கள் உறுதியும் காணப்படாதவையில் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசத்தினாலே யாக்கோபு, சொல்லுங்க யாரு? நோவா. பேரை மாத்திரம்னு அப்படியே நீங்க கொஞ்சம் முழிக்கிறீங்க. கூட்டத்தோட கூட்டமாக கோரஸ் போடுறதுல பரவாயில்ல, சூப்பர். ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். இல்லை மலேசியா மக்கள் மாதிரி தான் ஆரம்பிச்சுட்டிங்க, கோரஸ் போட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம நிறுத்த சொல்லி தான் பிரசங்கத்தவே பண்ணணும், இல்லைங்கய்யா? மலேசியா மக்கள் அப்படி இருக்கிறீங்க, சந்தோஷம். ஆமென்.
ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தனக்கு வரப்போகுத ஃபியூச்சர் பிளானை குறித்து அவன் விசுவாசித்தான். அவன் அப்படியே எண்ணினான். அது அப்படியே அவனுக்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் உன் விசுவாசமே, ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க. இங்க நூனின் குமாரனாகிய யோசுவாவை ஆண்டவர் எழுப்பினார். மோசே ஆமென் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போன பொழுது அந்த அதிகாரத்திலே தானே ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துக்கு புறம்பே வந்து ஒரு டென்ட் போடுறாங்க. they are transferring the tent over there. அங்க போடும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல the tabernacle of congregation, ஆசரிப்பு கூடாரம் என்கிற பெயர் அங்கு வைக்கப்பட்டது. அப்பொழுது தேவ மனிதன் ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவிலே கர்த்தர் இறங்குவார். ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை அறைகள் இருந்தது? சத்தமா சொல்லுங்க. நல்லா சொல்லணும், நல்லா சொல்லணும், மாட்டிக்குவீங்க. அமைதி ஐட்டம் இருக்கு. 3 தான். ஓகே. 1 அவுட்டர் கோர்ட் பிரகாரம், 2வது 3வது மகா பரிசுத்த தலத்திலே தேவன் இறங்குவார். அங்க என்ன வைக்கப்பட்டிருக்கும்? உடன்படிக்கை பெட்டி மேல என்ன இருக்கும்? கிருபாசனம் இருக்கும். ஆமென். கேருபீன்களும் சேராபீன்களும் 2 சட்டைகளை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளாய் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்துக்கும் ராஜா என்று முழங்கிக் கொண்டிருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். தேவ மனிதன் அந்த ஆலயத்துக்குள் போகும் பொழுது ஆமென் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள், கனப்படுத்தினார்கள். ஒரு தேவ பிள்ளை வருகிறார் என்றால் நாம் கனப்படுத்த வேண்டும். We don't compare with any ministers in the world. இந்த உலகத்தில் இருக்க 5 வருஷம் ஆட்சி செய்துட்டு அவன் போயிடுவான். அதை காட்டிலும் மேலான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மோசே ஆமென் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எழுந்து நிற்கும் பொழுது மேகத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கினதை பார்த்தார்கள். தேவ பிள்ளையே, நம்முடைய சபையில் அக்னி இறங்குவதை நீங்கள் பார்க்க வேண்டும். விடுதலையை பார்க்க வேண்டும், அற்புதங்களை பார்க்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும். இனி நான் துக்கமுகமா இருப்பதில்லை. இனி நான் வேதனையில் இருக்க மாட்டேன். இனி நான் கலக்கத்தில் இருக்க மாட்டேன். இனி நான் போராட்டத்தில் இருக்க மாட்டேன். காரணம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களிலும் எனக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. ஒரு கல்லோ ஒரு மரமோ. he is not invisible. he is a God, one who live in the world. hallelujah. அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். சாதாரணமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ஆண்டவரை தூக்கி பாக்கெட்ல போட்டுறோம். ஆண்டவர் எனக்கு கை விட்டாரு, காலை விட்டாரு, பாக்கெட் அவரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் இல்லைங்களா? உலகம் முழுவதும் இஸ்ரேல் இன்னைக்கு ஆமென் ஈரானை தாக்குனது எதனால? ஒரு ஏஐ வச்சு தான் தாக்குனா. ஏண்டா அந்த நாட்டு மன்னரை கொண்டு அதிக நாள் உயிரோடு இருந்த ஒரு மன்னர் இல்லையா? ஈரானுடைய அதிபர் அதிக நாள் உயிரோடு இருந்த, அதிக நாள் மன்னராய் இருந்த ஒரு மன்னரை ஆமென் நீ கொன்று விட்டாய் என்பதற்கு மொசாட் அவங்களுடைய ஆமென் செயற்கைக்கோள் மொசாட் சொல்லுது, இல்லை நாங்கள் சாகடிக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய டெக்னாலஜியில் அவங்க சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கேமராவை நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோம். அந்த கேமராவில் நாங்கள் அந்த அந்த அதிபர் இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கை இந்த ஏஐ என்ன பண்ணிருச்சு? ஃபுல்லாக அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. அப்போ எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன பண்ணுறான்னு சொல்லி பல லட்சம் மணி நேரம் ஆராய்ச்சி செய்து அந்த தலைவரை கொண்டுட்டோம். என்ன கொண்டுச்சு? ஏஐ. இதை கேட்ட ஆச்சரியமா இருக்கா? நான்லாம் அடப்போ அப்படின்ட்டு போயிட்டேன். ஏன்னா ஏஐயை காட்டில் இந்த வானத்தி பூமி சிருஷ்டித்தை நான் ஆண்டவர் பெரியவர். அதுக்கடுத்து ஓஐ வருது, அதுக்கடுத்து ஆர்ஐ வருது. டெக்னாலஜி போயிட்டே இருக்குது. பிளாக் செயின் டெக்னாலஜியில் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் யாரும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கொக்கரித்து கொண்டிருக்கிற தேசங்களை அழிக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. அதற்கு முன்பதாக தேவ பிள்ளை நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். என்னையா இன்னும் மனம் திரும்பணும்? த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெளியில கிடையாது, உள்ள நம்ம மனம் திரும்ப வேண்டும். போகட்டும். யோசுவாவை ஆமீன் அழைப்பதற்கு முன்பதாக மோசே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் 33 ஆமீன் 15 சொன்னாரு, ஆமீன் என் கிருபை உனக்கு போதும் அப்பா. ஆமீன் உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். உனக்கு நான் இளைப்பாறுதலை தரணும்னு he replied to God. மறுபடி கேட்கிறான் ஆண்டவர்ட்ட, மோசே எப்படி நான் தெரியும்? how should I know your grace is with me? உடைய கிருபை எங்கூட இருக்கும், உங்க சமூகம் எங்கூட இருக்கும்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆண்டவரே என்று கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். அப்போ எப்பெல்லாம் மோசே தேவ சமூகத்தில் இருந்தாரோ அப்பொழுதுதான் யோசுவா ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு வாலிபன் என்று அவனுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் யோசுவாவாய் மாறப்போகிறீங்க?
நீங்க இன்னைக்கு யோசுவாவா மாறிட்டீங்கன்னா 20 லட்சம் பேர் தேர் வாக் ஓவர் டு த கேனான். ஆமென். எகிப்திலிருந்து 20 லட்சம் பேர் பிரயாணப்பட்டு போனார்கள். இந்த பிரயாணத்தில் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் மரிப்பதற்கு முன்பதாக 30 ஆமென் ராஜாக்களை 30 பல தளபதிகளை அவர் மேற்கொண்டார். எத்தனைங்க? 30 பேர். ஏத்தியர், எபூசியர், கானானியர், பெரிசியர், இவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாங்க. 30 ராணுவத்தை அடிச்சு நொறுக்கிறான். ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது வேதத்தில், which is the highest battlefield in the world, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆமென் சாம்ராஜ்யத்தை, மிகப்பெரிய ஒரு அரசாங்கம், மிகப்பெரிய ஒரு இராணுவம், ஆமென் படைபலம் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுகிறது, the பார்வோன் is the which is the highest battlefield in the world. உலகத்திலே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தான் மிகப்பெரிய ஒரு இராணுவமாம். ஜாய்ஸ் மேயர் ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, அது 3 முறை நான் படித்திருக்கிறேன். the battlefield of mind, சிந்தனையின் போர்க்களம். இந்த போர்க்களத்தை காட்டிலும் அவங்க எழுதியிருக்காங்க ஜாய்ஸ் மேயர், இந்த பார்வோனுடைய சேனையை காட்டிலும், அப்புறம் சொல்லுங்க அரிஸ்டாட்டிலுடைய சேனையை காட்டிலும், தி கிரேட் அலெக்சாண்டருடைய சேனையை காட்டிலும், அப்புறம் ஹிட்லருடைய சேனையை காட்டிலும், இங்க ஒரு ஹிட்லர் இருக்கிற அவருடைய சேனையை காட்டிலும் நம்முடைய மைண்ட்ல நடக்கிற போர் இருக்கு பார்த்தீங்களா, யாருமே ஜெயிக்க முடியாது. நம்ம சிந்தனையை உருட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படியே சப்கான்சியஸ் நம்மளை போட்டு கொண்டுகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த சிஸ்டர் ஏன் இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அம்மா பாவம் ஏதோ ஒரு நினப்பில் வந்து உட்காந்துருக்கும். இவங்க நேராக பார்த்துக்கிட்டு, அந்த அம்மா என்னை பார்த்த விதத்தை நீ பார்த்தியா? பேசவே இல்லை. அப்போவே எனக்கு தெரியும் ஒன்றுமே இருக்காது, கற்பனை. நம்முடைய சிந்தைகளை என்ன பண்ணுது? வீணான காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும்? ஞானமும் நீதி வேண்டும் என்றால் நீதிபதிகள் உன்னத பாட்டு பிரசங்கியை நீங்கள் படிப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் சகல ஞானத்தையும் கொடுப்பார். நாம் போய் படிக்க வேண்டுகிற ஆமென் அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஞானம் அருளுவார். இப்ப யோசுவா யாரா இருக்கிறார்? ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு வாலிபன். தேவ பிள்ளையை நீங்கள் எல்லாரும் ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு யோசுவாய் மாறப்பட. யார் இன்னையிலேருந்து யோசுவாவா மாற போறீங்க? ஒரே ஒருத்தர், 2 சகோதரி, அம்மாமாரு கை தூக்குறாங்க. மீதி எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, எங்கடா யோசுவாவை மாத்திட்டா, இந்த ஆளை வேற ஆலயத்தை விட்டு போகாதுன்னு சொல்றாங்களே, இங்கேயே இருக்க வச்சிருவாங்களோன்னு. இருந்துதான் பாருங்களேன், கர்த்தர் நன்மை செய்வார். என் வாழ்க்கை உடைக்கப்பட்டது. இப்படி ஆலயத்தில் இதே போல மனோகரமாக நான் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்டீரியர்லாம் செஞ்சு நான் பண்ணேன். என் வாழ்க்கையை உடைச்சேன், ஊழியத்தையும் உடைச்சு பார்த்தான். இவன் இதோட முடிச்சிருவான்லாம் நினைச்சு பார்த்தான். என்னை யாருமே தொடவே முடியாது. until if God touched me, என்னை ஆண்டவரை தவிர வேறு யாருமே சாகடிக்க முடியாது, முடியவே முடியாது. நான் தனியா நின்று போராடுவேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யூத ராஜசிங்கம் என்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளையை, நீ எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாயோ, எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, எதை குறித்து பாரப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாரோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இப்பொழுது ஆண்டவர் மோசே மரித்து போனார். எப்படிங்க? மோசே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்து போனார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரை நல்லடக்கம் செய்தார்கள். மோசே மரிக்கும் பொழுது கண்ணு மங்கவே இல்லை, அவருடைய பலன் குறையவே இல்லை. இப்போ மோசே மரித்ததுக்கு பின்னாடி யார் எழுப்புறா? யோசுவாவை ஆண்டவர் எழுப்புறார். யோசுவாவை எழுப்பி தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீயும் உன் ஜனங்களும் நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போங்கணும் போது he was trembled, அவன் நடுங்கினான். ஏன் நடுங்கினான் தெரியுமா? ஏன் நடுங்கினான் தெரியுமா? ஆண்டவரே, நான் மோசையோடு ஆமென் இந்த ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். என்னப்பா பார்த்த? திடீர்னு கள்ள தூக்கிடுவாங்க, பயமா இருக்குது. அதுதான் 2 முறை உடைச்சு போட்டாங்க. ஐயாவுடைய சாட்சி நான் உண்மையாலுமே ரொம்ப, அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங் ஆச்சு. 2 முறை உடைக்கப்பட்டது. திடீர்னு கள்ள தூக்கிடுவாங்க. சரி, திடீர்னு என்ன பண்ணுவாங்க? ஈஸ்டர் வந்துருச்சு, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, செருப்பு வேணும், வுட்லாண்டு தான் எனக்கு வேணும்னு ஒருத்தர் நிற்பான். ஆண்டவர் சொன்னார், உன் பாதரட்சி தேவை தெரியாதுப்பா. ஈஸ்டர் வந்துருச்சு, நல்ல உடை வேணும் சொன்னார், உன் அழுக்கே ஆகாதுன்ட்டாரு. பசிக்குது, எனக்கு நான்வெஜ் தான் வேணும். ஆண்டவர் ஒரு நான்வெஜ் அனுப்புனார், ஸ்பெஷலான நான்வெஜ். என்னதுங்க? காடை. காடை எப்படி வந்துச்சு தெரியுமா? கீழ்காற்று எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் எப்படி அனுப்புனார் தெரியுங்களா? ஆமா, நான் கொஞ்சம் தியாலஜியின் கேள்வி கேட்டே இருப்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். தெரிஞ்சுக்கணும் இல்லையா? we should know. என்ன அப்படித்தான் கேள்வி கேட்டு கொண்டாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சு, கொஞ்சம். ஆமென். 2 ஆமென் ஆண்டவர் ஜனங்கள் பசியை பார்த்தார், வேதனைகளை பார்த்தார். 2 ஆமென் திமிங்கலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. இந்த மோதும் போது, அந்த வேகத்தில் மோதும் பொழுது அவைகள் 2 மோதி தங்களுடைய தசைகள் எல்லாம் பிஞ்சு ஆமென் மணல்லேக்கு ஆமென் வந்து விழுந்துருச்சு.
தசைகள்லாம் சின்ன சின்ன பார்த்தா கொத்துக்கறி மாதிரி, பிரியாணி கறி மாதிரி வந்து விழுந்துச்சு. ஆண்டவர் இப்பொழுது ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அந்த கீழ்காற்று ஆமென் ஜீவனாய் ஈரமுள்ளதாய் வந்தது, காடைகளாய் மாறினது. இதுதான் அறிவியல் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. காடைக்கு மட்டும் இன்ஜெக்ஷனே போட முடியாது. நீங்க போட்டு வித்து பாருங்க, கடைக்காரன்ட்ட போய் கேளுங்க, போடவே மாட்டான். வேற எல்லா ஆமென் பறவைகளுக்கும் இன்ஜெக்ஷன் போடல, காடைக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் போடவே மாட்டான். அதனால காடையை நீங்க சாப்பிடலாம். மதியம் போனோன்னா கடையாக காடையை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்புறம் காடையை தேடும்போது பாஸ்டரையா பார்ப்பார், என்ன எங்கே நின்றுருக்க, அவன் வந்தவர் சொன்னார்ல காடையை பார்க்கணும், என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அந்த கீழ்காற்று ஈரம் உள்ளதாய் வந்தது, அது ஜீவனுள்ளதாய் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். அது உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுள்ளதாய் உங்களை உயர்த்தி மேன்மையடை செய்யும். இப்ப யோசுவா பயப்படுறாரு. நான் என்ன பண்றது ஆண்டவரே? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அருமையான ஒரு வசனத்தை. ஆமென். 5 படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நான் மோசேக்கு சொன்னபடி நீ கால் மிதிக்கிற இடமெல்லாம் உனக்கு என்ன ஆகும்? சொந்தமா கொடுப்பேனாரு. ஹல்லேலூயா. இப்ப 20 லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஆமென் பிரயாணம் பண்ணி அவங்க கானானுக்கு போகணும். அன்னைக்கு வேதத்தில் கானான் என்று சொல்லப்பட்ட தேசம் இன்றைக்கு இஸ்ரேல். ஹல்லேலூயா. ஒருவனாலும் தொட முடியல, ஒரு மனிதனாலும் எதிர்த்து அடிக்க முடியல. இவனை பார்த்தீங்கன்னா அவன் தான் அடிக்கிறான், இஸ்ரேல் தான் அடிக்கணும். நியாயப்படி இவன் என்ன பண்ணணும்? அங்கே தான் தாக்குதல் நடத்தணும். இவன் என்ன பண்ணுறான்? கல்ஃப் கண்ட்ரியெல்லாம் சேர்த்து அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா பயம். உடனே நியூஸ் எல்லாம் வருது. நமக்கு வர நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து பயப்படாதீங்க. இஸ்ரேலுடைய பிரில்லியண்டே வேற, இஸ்ரேலுடைய சயின்ஸே வேற, அவங்களுடைய வெப்பன்ஸே வேற. யார்த்தையுமே கிடையாது, யாரும் ஜெயிக்கவே முடியாது. காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி தான் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. நாம் எல்லாரும் யாருங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்பா வீட்டு பிள்ளைகள், ராஜா வீட்டு பிள்ளைகள், யூத ராஜ சிங்கம் நம்முடைய ஆண்டவர். ஆமென். புலிக்கு பிறந்தது, அதை மட்டும் சொல்லுங்க, அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. பூனையாகுமா? அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். அப்போ நீ யாருப்பா? பூனையாவே தான் இருக்கேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பயந்து நடுங்கின யோசுவாவை ஆமென் திருப்பி தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக அவனை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒருவேளை எந்த காரியத்துக்காக நீங்கள் பயந்து கிடக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பயத்தை மாற்ற போகிறார். ஆமென். உங்கள் பயத்தை கர்த்தர் எடுக்க போகிறார். கலங்கவும் வேண்டாம், திகையவும் வேண்டாம். எங்க ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அற்புதமா சொல்ற, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். As I was with Moses, I will be with you. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மோசேயின் தேவன் உங்களுடைய தேவன், யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவன். நீங்கள் யோசுவாவா இன்னைக்கு மாறுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடிக்கணும்னா you have to change your attitudes, become a Joshua, right? நீங்க யோசுவாவா ஆசீர்வாதங்கள் வேணுமா, தாவீதின் ஆசீர்வாதம் வேணும்னா ஆடி பாடி துதிங்க. ஆமென். உங்களுக்கு வந்து அடி விழுகும், எல்லாமே விழுகும். போன மாதம் நான் மலேசியா தேசத்தில் இருந்த பொழுது ஒரு சின்ன இஷ்யூ அங்கே ஏற்பட்டுருச்சு. இந்த ரிலீஜியஸ் இஷ்யூ ஏற்பட்டு ஆமென் கிறிஸ்தவர்களை யாருன்னு கணக்கெடுக்கணும், அவங்க சபைகளெல்லாம் பயங்கரமாக தாக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு ஹிந்துஸையும் தாக்கணுங்கிறான், முஸ்லீமை இவன் தாக்கணுங்கிறான். அப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் கூட்டினாங்க. ஏன்னா பாஸ்டர் ஒரு மீட்டிங் கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே போனோன்னா பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஆமென் இதற்காக நம்ம வைராக்கியமாக நிற்க வேண்டும், இதற்காக அப்படி நிற்க வேண்டும், இப்படி நிற்க வேண்டும்னாங்க. கடைசியில் நான் சும்மா இருந்த என் கையிலே மைக்க கொடுக்கணும். நான் சும்மாவாக இருப்பேன், நல்ல காலத்திலே சாலமோன் பாப்பையா மாதிரி பேசுவேன். போய் மைக்க பிடிச்சிருந்தான், தயவு செய்து நீ எதுக்கு கத்துற, நீங்களே ஏன் பாரப்படுறீங்க? ஆதி அப்போஸ்தல காலத்தில் வந்த உபத்திரவம் இன்னும் சபைக்கு வரவில்லை, அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் இன்னும் நடக்கவில்லை. பைபிள் தெளிவா சொல்லுது, ராஜாக்களை ஏற்படுத்துவார். பூமி எதிர்ச்சியும் கொள்ளை நோய்களும் ஆமீன் பயங்கரமான அபகடமான அதிபயங்கரமான அந்தகாரம் இந்த பூமியில நிழலாடும், ஆனால் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. பின்ன ஏன் பயப்படுறீங்க? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? இந்த 2 மாசம் நம்ம மண்டையை போட்டு உழப்போம். நோ, அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. டோன்ட் திங்க் யூ ஆர் சஃபாஸ்டிகேட்டட். ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்துவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் தான். ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மோடி ஐயாவை. ஆமீன். அவரும் மலேசியா வந்துட்டு சொல்ல, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் விசிட் டு மலேசியா, மை இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்படின்னாரு. நான் எந்திரிச்சுன்னு, ஐயோ நானும் தான் என் ஃபர்ஸ்ட் விசிட் மலேசியா அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அடிக்கடி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமீன். ரொம்ப அருமையான தலைவர் தான். தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. யார் வேணாலும் வரட்டுமே. எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு தேவ ஊழியர் மோசஸ் ராஜசேகர். ஆமீன். கோயம்புத்தூர்லாம் வந்தார்னா என்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய தலைவர். அவர் ஒரு அன்பு ஊழியர். வந்தார்னா நான் தான் அவருக்கு துணி அயன் பண்ணி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. ஏன்னா இவரை கூட்டிகிட்டு வர குரூப் எல்லாம் ஓடிடும் ஊட்டிக்கு. ஆமீன். வண்டி எடுத்துட்டு காடி எடுத்துட்டு ஊட்டிக்கு ஓடிடுவாங்க. திட்டிட்டு இருப்பார். தம்பி இவனுங்கெல்லாம் அடங்க மாட்டி. சரி விடுங்க, ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன் அப்படிங்கும்போது அவர் நல்ல நெருக்கமான ஒரு தேவ ஊழியர். அவர் பாடி பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொல்லா சாத்தானே நீ எதிர்த்து நின்றிடு, உன்னை விரட்டி அடிக்க தேவன் வல்லவர். சொல்லுவோமா? பொல்லா சாத்தானே என்னை எதிர்த்து நின்றிடு, உன்னை விரட்டி அடிக்க தேவன் வல்லவர். வறுமை வியாதியே என்னை தாக்க வந்திடு, உன்னை விரட்டி அடிக்க தேவன் வல்லவர். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் இயேசு வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். நேற்றும் இன்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் பண்ணுங்க. எதை? பிரச்சனைய. ஐயோ காலையில் தான் ஒரு பிரச்சனை சொல்லி வந்தேன், இந்த ஆளு மறுபடியும் வெல்கம் பண்ணுங்கிறானு. ஆமே, லெட் இட் கம். வரட்டு பிரச்சனையை மோதி பாருங்க. ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலமும் தெளிந்த புத்தி. பி கிளியர் இன் யுவர் மைண்ட். எப்படி கொடுத்திருக்கிறாரு? பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆமீன் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த தெளிந்த புத்திக்குள்ள நம்ம வரவே மாட்டோம், கலங்கியே தான் நிற்போம். எப்படிங்க? கலங்கியே தான் நிற்போம். எப்போ போனாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்பா ஏசப்பா, இதே தான் நம்ம பொழப்பு. ஹல்லேலூயா. அதெல்லாம் எப்போ தெரியுமா? நீங்கள் படுத்ததுக்கு முன்னாடி நாங்கள் பாடுவோம். ஆமேன். சாரி, நான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் பாடுங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டு இவங்க பாட்டுக்குள்ள இதை பாச சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஆமேன். நான் வந்து சொல்லட்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது a beautiful life, அற்புதமான அழகான அப்படியே மகிமையான ஒரு வாழ்க்கை. நம்ம போல ஒரு சந்தோஷப்பட இந்த உலகத்தில் nobody else. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம் பாஸ்டர், இப்படி தான். நோ, ஒரு நாள் உங்கள் முகத்தை துக்க முகமாக வைக்காதீங்க. பிசாஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். எங்க ஆமீன். யோசுவா பயந்தான். என்னங்க? யோசுவா பயந்த பொழுது ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனிதன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I never leave you and not forsake you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்ம கையை பிடிச்சிட்டு நடக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல ரொம்ப அதிகமான கூட்டாளியெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. யாரோடையும் நான் பயங்கரமான கம்யூனிகேஷன் பண்ணுறது இல்லை. மலேசியா போனேன்னா எல்லாரும் ஒவ்வொரு பாசஸ் போவாங்க, போகவே மாட்டேங்கயா. ஐயா உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவரை தவிர ராபர்ட், அவர் ஒருத்தர் தான் எனக்கு அடிமை, நான் தான் அவருக்கு அடிவேன். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இதுக்கு எங்கேயுமே போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை மாத்திரம் பறைசாற்றி கொண்டே இருப்பார். கவலைப்படாதீங்க அம்மா, ஐயா, சகோதரா, சகோதரி. நம்முடைய ஆண்டவர் பெரியவருங்க. உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பாருங்க. உங்க கவலையெல்லாம் மாற்ற ஆண்டவர். உங்க துக்கத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க பிரச்சனையை அவர்கிட்ட பேசுங்க. ஆமேன். ஐயா சொன்னார்ல, 1 மணி நேரங்கிறத 2 மணி நேரமாக கூட மாட்டுங்க. இதை பார்த்து என்ன கிடைக்க போகுது? மூளை வெடிக்குது. இதை பார்த்து அவன் செத்துட்டாங்கிறான், இதை பார்த்து அவன் பாம்பு போட்டாங்கிறான், இவன் பார்த்தா திருடிட்டு போயிட்டாங்கண்ணா. நம்ம வீட்டில் இருக்கிறதா இருக்க வேண்டாமா? ஏதோ ஒரு நல்ல செய்தியாக அதை கேட்கணும். ஆமேன். வேதத்தை எடுத்து படி, அற்புதமான செய்திகளை சொல்லுகிறது. 66 புத்தகங்களும் பல லட்சம் கோடியான சத்தியங்களை நமக்கு சொல்லுகிறது. நீ எதில் நடக்க வேண்டும், எதில் நடக்கக்கூடாது என்பதை அற்புதமாக சொல்லுது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதை சொல்லுது. ஆமேன். உபாகமத்தில் தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த கேள்வி கேட்டாலே உபயோகத்தில் வாசிக்கும் போது எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துச்சு. என்ன வாசிக்கிறோன்னு ஓ, ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு. உபாகமத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. 28 என்ன சொல்லிருக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பட்டணத்து உள்ளேயும் பட்டணத்து வெளியிலையும் கரெக்டாக பைபிள் பார்க்காம சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் படிங்க, வேதத்தை படிங்க. நிறைய நேரம் யூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் த பைபிள். உங்களை அற்புதமாக கைட் பண்ணும். தவறான வாதையில் கைட் பண்ணாது. உங்கள் சந்தோஷம் பெருகும், உங்கள் மகிழ்ச்சி பெருகும், உங்கள் ஆனந்தம் பெருகும்,
உங்களுடைய எல்லாமே பொக்கிஷத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொள்ளாமல் பெருக பண்ணுவார் நம்மளை. எவ்வளோ அற்புதமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க. சாபமான வசனமாக தேடிட்டு இருப்போம். அப்புறம் நமக்கு ஒரு குறி சொல்கிற புத்தி நமக்கு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு. உலகத்தை ஜாதகம் பாலக்காட்டில் ஒருத்தனை நான் ஆடாடுன்னு ஆட விட்டேன். பணிக்கரன் யார் மந்திரவாதியை செமாட ஆட விட்டேன். அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். நம்முடைய புத்தி எப்படி இருக்குன்னா, காலையில் போகும்போது தான் கண்ணை மூடிட்டு பைபிள் திறக்கிறது. ஒருத்தர் கண்ணை மூடிட்டு அப்படியே பைபிள் திறக்கிறாரு. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ, இந்த வசனம் எனக்கு வேண்டாம். ஜோசியம் பார்க்காதீங்க. பைபிளில் வசனத்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று படிங்க. உங்கள் பேருக்கு ஒரு ஜீவன் இருக்குல்ல, நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்கள் பேருக்கு ஒரு ஜீவன் இருக்குல்ல, அதை காட்டிலும் 1000 மடங்கு ஜீவன் உள்ளதான் நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ யோசுவா பயந்தான். என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ உயிரோடு நிற்க நாளலாம், ஒரு மனிதன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். தேவ பிள்ளைகளே, சென்னை பட்டணத்தில் வசிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அற்புதமாக அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். வசனம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? சரி, ஓகே. இப்போ ஒரு ஆயுதம் உருவாயிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி ஜம்பார ஒரு ஓட்டத்தை நான் அப்படியா உருவாக்கட்டும். நமக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லட்டும், நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பட்டும், நம்முடைய குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு அவன் திட்டம் தீட்டட்டும், நம்ம பிள்ளைய வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு அவன் திட்டம் தீட்டட்டும், எது வேணாலும் செய்யட்டும், ஒன்றும் சேதப்படுத்தாது. தேவ வசனம் இருதயமாகிய பலகையில் எழுதிருச்சுன்னா ஒன்றும் உங்க பக்கத்தில் வரவே முடியாது. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் இவன்ட்ட மனுஷனே பக்கத்தில் போக முடியாது, இன்னும் பிசாசு எங்கே இவன்ட்ட வரும் அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. நான் பயப்படவே மாட்டேன். என்னுடைய அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் பூனையில் இருந்தால் லாஸ்ட்டில் காலேஜுடைய ப்ரொஃபஸராக இருந்து வந்தவர். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? நார்மலாகவே அந்த ஆள் கொஞ்சம் அடி மேலே தான் குதிச்சு ஆடுவார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து நான் மலேசியா தேசத்திலேருந்து வந்த பொழுது அருமையான ஒரு தேவ ஊழியரை நான் சந்தித்தேன். அவரை சந்திச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய ரட்சிப்பு இவங்க அப்பாவுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. இவங்க அப்பா தான் எங்கள் அப்பாவை ரட்சிப்புகளை கொண்டு வந்தது. யாருங்க இவர்? டாக்டர் பால் தினகரன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சென்னையிலேருந்து போகிறோம், எங்கே கோயம்புத்தூர் போகிறோம். அப்போ நான் சொன்னேன், மேன் ஆஃப் காட், நீங்கள் ஒரு மோசே அப்படின்னு, நீங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மோசே, ஒரு தலைவன். ஏன் தான் நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா 1978 மிலிட்ரியிலிருந்து ரட்சிக்கப்படாமல், அவருக்கு பயங்கரமான ஒரு இந்து பக்தன், முருக பக்தன். மிலிட்ரியிலேருந்து வரும்போதே தாடி இதெல்லாம் வளர்த்திட்டு நகையெல்லாம் போட்டு வருவார். நேராக திருப்பதியோ ஏதோ மருதமலை ஏதோ ஒரு கோயிலுக்கு போவார், அப்படியே மொட்டை போடுவார், நகையெல்லாம் அப்பவே கழட்டி போட்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தனாக இருந்த ஒரு மனிதனை தேவனுடைய ரட்சிப்பில் கொண்டு வந்தது அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன். அதுதான் நான் காமிச்சவர்கிட்ட பேசும்போது பயங்கர சந்தோஷம். பிகாஸ் மை பிரதர் இஸ் வாக்கிங் தேர். அவரை பற்றி நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவர் பயங்கர க்ளோஸ். காரூனியாவில் ஈஸ்டர் என்று கேள்விப்பட்டால் அவர் பால் தினகரன் போகாத மீட்டிங்க்கு அவரை கர்த்தர் அபரிதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக நான் சொல்கிறேன்னால், சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவர். எனக்குன்னு ஒரு முகவரி கிடையாது, எனக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்குன்னு இந்த பூமியில் எதுவுமே கிடையாது, உண்மை. அஃப்கோர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கர்த்தர் உயர்த்துறது அதிக நிச்சயம் பிரதர். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவது அதிக நிச்சயம். உயிரோடு இருக்கனாலலாம் ஒருத்தனும் உனக்கு முன்னாடி வர மாட்டான். பயப்படாதீங்க, கட்ஸா இருங்க, ஆவிக்குரிய திமிரா இருங்க. என்ன ஒருத்தரை ஒன்றும் செய்ய முடியாது. சபை நிரப்புறதா என் வேலை, ஆத்மாக்களை கொண்டு வர்றதா என் வேலை, சுவிசேஷம் சொல்றதா என் வேலை. சொல்லி பாருங்க, இந்த பட்டணத்தை கர்த்தர் உங்க கரங்களிலே கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட மேலான ஒரு சபையை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். ஐயா பேசுகிற ஆடியோவில் நான் கேட்டிருப்பேன். ஓப்பனிங்காக நீங்கள் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஆடியோவும் பாஸ்டர் ராபர்ட் என் பக்கத்தில் உட்காந்து, பாஸ்டர் எப்படியாவது, ஏன்னா அதிகமாக ஐயாவை நேசிக்கக்கூடியவர், ஐயாவும் பாஸ்டர் ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய கட்டடத்தினுடைய ஒவ்வொரு அப்டேஷனும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நானும் கேட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமடைய. யோசிச்சு பாருங்க, ஒரு பாரம், ஒரு கவலை, இந்த சபையை எப்படியாவது கட்டி இந்த மக்களை அழகாக உட்கார வச்சு ஆராதிக்க வைக்கணும் சார். ஹல்லேலூயா. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் கோபுரங்கள் அதை மேற்கொள்ளாதே. ஹல்லேலூயா. சபை யாருது? நம்மளை எங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? அவருடைய கூடாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். பயந்து நடுங்கின யோசுவாவை ஆண்டவர் அழைத்து கானானுக்கு போவதற்கு முன்பதாக he prepared himself. அவனை தன்னை ஆயத்தப்படுத்தினார்.
ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பதாக உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். என்ன ஆயத்தப்படுத்துகிறார்? நீங்கள் யோசுவாவாய் மாற வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இன்றையிலிருந்து யோசுவாவாய் மாறுகிறேன்? சொல்லுங்க, விசுவாசத்தில் அறிக்கையிடுங்க. உங்க விசுவாசத்தில் எந்த அளவுக்கு அறிக்கையிடுகிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இப்போ ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனிதன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யூ மே பி குக்கிங் யுவர் கிச்சன், யூ மே பி ஒர்க்கிங் யுவர் ஆஃபீஸ், நீங்க வண்டியில் காடி ஓட்டிட்டு போயிருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கடனை பற்றி கவலைப்படாதீங்க, லோனை பற்றி கவலைப்படாதீங்க, வீட்டு கடனை பற்றி கவலைப்படாதீங்க, காடி கடனை பற்றி, டூ வீலர் கடனை பற்றி கவலைப்படாதீங்க, பிள்ளைக்கு என்ன செய்வேன்னு கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு என்ன செய்வேன்னு கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு கவலைப்படாதீங்க, போதுமான வருமானம் இல்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் வாழ்க்கை உடைக்கப்பட்டு சின்னாபின்னம் ஆயிடுச்சு. ராஜா மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை. 3 ஸ்கோடா டிரைவர். ஃபர்ஸ்ட் ராபர்ட் வரும்போது சொல்லுவார், உங்களுக்கு கிட்டத்தட்ட சின்ஸ் 10 years he is very close to me. என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது, ஊழியங்கள் உடைக்கப்பட்டது. ஆமென். டிரைவர் வச்சு போயிட்டு வந்த நான் இங்கே வந்து அம்பியா எம்பையரில் தங்குவேன். ஹல்லேலூயா. பார்க் எலன்ஸில் தான் தங்குவேன், ஹில்டோனில் தான் தங்குவேன் நான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை உடைக்கப்பட்டது. பிஸ்னஸ்லேயே ஆண்டவர் என்னை உயர்த்தினான். நான் ஊழியம் செய்துட்டு இருந்தாலும் ஆமீன் காணிக்கையினால் ஆமீன் நான் என்னுடைய பிழைப்பை நான் தேட மாட்டேன். ஆமீன். நான் காணிக்கை கர்த்தருடைய ஊழியத்துக்கு மாத்திரம்தான், ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் காணிக்கை. எனக்கு தேவை, எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறேன், நான் என்னுடைய வேலையை செஞ்சுக்கிறேன்னு என்னுடைய கோட்பாடு. எல்லாருடைய கோட்பாடையும் நான் சேர்த்த மாட்டேன், என்னுடைய கோட்பாடு. அதே மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தினார். உயர்த்தினோன்னா என்ன ஆயிடுச்சு? 0.08 ஃபேட்டு கொஞ்சம் கண்ணை சுற்றிருச்சு. புரியல? 0.08 ஃபேட்டு கண்ணை சுற்றிருச்சு. இதை தமிழில் மொழியாக்கம் பண்ணுங்க பிரதர். கொஞ்சம் கொழுப்பு கண்ணை சுற்றிருச்சுன்னு சொல்ல வந்தேன். ஆமை, மூளையும் சுற்றிருச்சு, கண்ணையும் சுற்றிருச்சு. இப்போ யாருங்க டிரைவர்? ஆமை, காலத்துக்கு முன்னாடி போட்டு ஆமை வரதே ஏசி காரு, அப்புறம் எதுக்கு உனக்கு கம்பளி எல்லாரும் கேட்பாங்க. இப்படி தான் ஒரு சூழ்நிலை காணப்பட்ட பொழுது உடைக்கப்பட்டு சுக்குநராய் போய் எல்லாமே போய்விட்டது. என் வாழ்க்கையில் எல்லாம் துளைத்து விட்டேன். ஆமீன். உயரத்தில் இருந்த நான் பூமிக்கு 100 அடி இருக்கிறேன். என்ன பண்ணுறதே தெரியல. நான் தங்கி இருந்த இடத்துல என்னால் எதுவுமே கொடுக்க முடியல. அப்போ என் தங்கச்சி மஸ்கட்லேருந்து வந்திருந்தான். நான் சொன்னேன், எனக்கு இப்போ தங்குவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, எங்கிட்ட பணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, என்னுடைய காரு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் நிற்கதியாய் நிற்கிறேன்னு. சரி, நீ நேராக போய் அம்மாவை பார்த்து ஆமேன் நீ என் வீட்டில் தங்கிடுன்னு சொன்னார். அம்மா வீட்டுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers தான் டிஸ்டன்ஸ். அப்போ அவங்க தேவைப்படும் போது எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்கும். ஆமீன். மிகவும் வேதனையோடு இருந்தேன். திடீரென்று என்கிட்ட ஒரு 200 ரூபாய் தான் இருந்துச்சு. நான் கோயம்புத்தூரில் இருக்க ப்ரூக்ஃபீல்ட் மாலுக்கு போனேன். அந்த ஸ்டாரில் போயிட்டு ஒரு குட் டே பிஸ்கட் சம்மந்தமே இல்லாமல், அதெல்லாம் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது, சம்மந்தமே இல்லாமல் அந்த பிஸ்கட் எடுக்கிறேன். அந்த 3 ரோல் இருக்கிறது வந்து 150 180 ரூபாய் என்னோ. தட் அவங்க கொடுத்தது எனக்கு 99 ரூபாய்க்கு ஆஃபரில் வாங்கிட்டேன். எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. வாங்கி கொண்டு வந்து வச்சு ஒரு 3 நாள் கழித்து பார்க்குறேன், எனக்கு காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, பசி அப்படியே உயிரை வாங்குது. என்ன பண்ணுவதே தெரியாது. 18 நாள் அந்த குட் டே பிஸ்கட்டையும் சாப்பிட்டு என் தங்கச்சி வச்சுருந்த டீ ஆமீன் தண்ணியை நான் கெட்டலில் போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்ருப்பேன். எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. என்னுடைய இன்னொரு ஃபோட்டோ அந்த மொபைலில் காட்டுறேன். என்னுடைய உருவங்கள் எல்லாம் நான் மாற்றிட்டேன். யாராவது பார்த்தா நம்ம குடும்பம் என்னாச்சு, ஊழியம் என்னாச்சுன்னு கேட்பாங்கன்னு சொல்லி என்னுடைய வேதனையின் மத்தியில் நான் அலைந்து கொண்டிருந்த பொழுது ஆமீன் என்னுடைய முடியெல்லாம் அவ்வளோ தூரம் வச்சுட்டு ஏன்னா யாருமே என்னை கேட்டக்கூடாது. அப்போவும் நான் கடையில் எங்கேயாவது நான் சாயா குடிக்கும் போது பார்ப்பாங்க, இவர் விக்டர் தானே அப்படிம்பாங்க. நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் தாடி முடியெல்லாம் வச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனாலும் என்னை நான் வேஷம் மாறி கொண்டுட்டேன். ஆமீன். அப்சலோமுக்கு ஆமீன் முன்பதாக தாவீது தன்னை வேஷம் மாறி கொண்டுகையில் பாடின சங்கீதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேஷம் மாறி நான் போனேன். I'll show you all my photos in my mobile. Hallelujah. என்ன பண்றதே தெரியல, பசி வாட்டி எடுக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டே நான் போய் விடுகிறேன், இனி என்னால் வாழவே முடியாது. மனிதர்களுடைய பேச்சுக்கு, அவர்களுடைய அவமானமான பேச்சுக்கு இந்த உலகத்தில் நான் வாழவே முடியாது என்று சொல்லி கலங்கி நின்று கண்ணீர் வடித்த பொழுதுதான் மீண்டும் ஆண்டவர் என்னை இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினது போல என் வாழ்க்கையை கட்டி உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா உங்களை சாதாரண ஆண்டவர் விடவே மாட்டாரு? அம்மா ஐயா உங்களை விடவே மாட்டாரு. அவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்படி பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. என் மகள், என் மகன், உங்க வேதனை அவருக்கு தெரியும்,
உங்க பாடுகள் அவருக்கு தெரியும், உங்க கவலை அவருக்கு தெரியும், உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்க அவரிடத்துல வாங்கன்னு சொல்றாரு. என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன் பாரத்தை மாற்றுறேன், நான் உன் கவலையை மாற்றுறேன், நான் உன் கண்ணீரை மாற்றுறேன். யோசுவாவை ஆண்டவர் அப்படித்தான் அழைச்சாரு. ஆண்டவரே, நான் ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு வாலிபனா இருந்தேன், இப்பொழுது ஜனங்களை நடத்த சொல்றீங்களே, how can I lead these people? கண்ணீர் வடித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பப்பா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டில கர்த்தர் உங்களோடு நின்று செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். மோசேக்கு அதைத்தான் சொன்னார், மோசே, நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும், நான் வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. புலம்பல்ல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். the city of Jerusalem மெட்ரோபாலிசம், சென்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய மகா பெரிய நகரம். ஆமென். இப்பொழுது பாபிலோனால் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டது. சிறைப்பிடிக்கப்பட்ட போது எரேமியா தீர்க்கதரிசி ஆமென் அதுக்காய் புலம்பி அழுகுகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 17:5 வாசிக்கிறோம், மனிதனை நம்பி மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை மறந்து விட்டாலும் சாபம். மறக்காதீங்க, ஒவ்வொரு each and every second we do not know what is happening the next moment of our life. அடுத்த வினாடி நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆனால் இந்த வினாடியை கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். அதே 17:7 வாசிக்கிறோம், கர்த்தரையை தன் சொந்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 118வது சங்கீதம் 8:9 என்ன சொல்லுது? மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதனாலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதனாலும் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? வருமானத்தையா? நம்முடைய ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், மேன்மை, கல்வி, அழகையா? இல்லை. வேதத்தை தவிர இந்த பூமியில வேற ஒன்றும் இல்லை. more than this, இதுக்கு மேல இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பிரச்சனை இல்ல. the highest problem in the world என்னங்க? உலகத்துல கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னங்க? யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 1 லட்ச ரூபா அறிவிச்சிடலாமா? யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ மூளை நிறைய பேருக்கு நரம்பெல்லாம் கொடைக்குது. 1 லட்ச ரூபா கொடுக்க என்னங்க பெரிய பிரச்சனை? மரணத்துக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. வரட்டும், பார்த்துக்கலாங்க. நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். பயந்து கிடந்த, நடுங்கி கிடந்த யோசுவாவை தான் ஆண்டவர் அழைத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளால் ஒரு மனிதன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆமென். என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்த வசனத்தை அழகா சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பலம் கொண்டு திடமனதாயிரு. be bold and be strong. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? எங்க பலம் இருக்குமாமா? யூதர்களுக்கு ஒரு ஆராய்ச்சி, 3 இடத்துல அவங்களுக்கு பலம் இருக்கும். 1 மூளையில், 2வது இருதயத்தில், 3வது இந்த முட்டியில். நம்ம இந்திய தேசத்தில் பஞ்சாப்காரங்களுக்கு ஒரு பலம் இருக்கும். எங்கன்னா இந்த முட்டியில். ஹல்லேலூயா. அது ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்போ யூதர்களுக்கு பலம் எங்க இருக்கும்? மூளை. ஏன் மூளையில் சொல்லப்படுறது? உணர்ச்சிகளின் மையமாகிய இந்த இருதயத்தில் ஒரு ஸ்பார்க்கு, நம்முடைய மூளை சொன்னோன்னா இந்த இருதயம் என்ன பண்ணுறதுங்க? மூளைக்கு இருதயக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. மைக்ரோன் செகண்ட், முடியை காட்டிலும் 10 மடங்கு கம்மியாக இருக்கிற வேகத்தில் அது ஆப்ரேட் பண்ணுது. உடனே மூளை என்ன பண்ணுது? சிந்திக்க ஆரம்பிக்குது. கையில் ஒரு நகை சுத்தோ இல்லை ஒரு ஊசியோ குத்திருச்சுன்னா இந்த இடம் மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுதா? ஹலோ, போர் அடிக்குதா? அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா சொன்னேன். கையில் ஒரு முள்ளு குத்திருச்சு, கையை மட்டும், விரலை மட்டும் என்ன சொல்லுது? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுதா? உடனே மூளை ஆப்ரேட் பண்ணுது. என்ன பண்ணுது? எல்லாம் அவைங்களையும் ஆப்ரேட் பண்ணுது. வாய் கத்துது, கண்ணு அழுகுது, இந்த விரல் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, கால் ஏதோ எடுக்கிறதுக்கு ஓடுது, இருதயம் வலிக்குது, உடம்பும் ஃபுல்லாக என்ன பண்ணுது? அப்போ ஒரு அவயம் பாடுபட்டா என்டையர் அவர் பாடி. அப்படி என்று சொன்னால் சபையில் ஒருத்தர் வருத்தப்பட்டாலும் மொத்த சபையும் கலங்கணும் ஆண்டவருக்கு முன்பதாக. இதுதான் சபை. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்கன்றல்ல. மோசே மரித்ததுக்கு பின்பதாக ஆண்டவர் யோசுவா இடத்தில் பொறுப்பை கொடுத்தான். பயந்து நின்றவன், கலங்கி நின்றவன். தேவ பிள்ளை, அம்மா, ஐயா, நீங்க எதற்காக பயந்து இருக்கிறீங்களோ அதை இன்னைக்கு தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுச்சு?
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பா ஏத்து நிற்பில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை விட்டு கைவிடவும் மாட்டேன். அடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார், பலம் கொண்டு திடம் மனதாயிரு. பலம் கொண்டு திடம் மனதாயிரு, பலவீனரும் பலவான் என்று சொல்வான். ஹல்லேலூயா. தரித்திரன் செழித்திடுவான். ஹல்லேலூயா. நம்மை தரித்திரவாசிகளா இருக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல, நம்மை செழிப்பா இருக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்க. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் கோடா கோடியாய். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா சொல்றதா. அடுத்த முறை வரும்போது கோடா கோடிய கொட்டல செய்வாருங்க. அப்பா செய்வார், நமக்காக ஆண்டவர் செய்வார். மலேசியா போன கதைங்கய்யா, 2002 முத மலேசியா போகிறேன். அப்போ கருப்பா, இப்போ மட்டும் என்ன சிவப்பாவாக இருக்கேன், ஏதோ லைட்டை போட்டு காப்பாற்றிட்டீங்க, நன்றி. ஆமென். பிரதரும் பார்க்குறாரு, என்ன நான் நம்ம கலரவே சொல்கிறார் அப்படின்னு. டோன்ட் வெரி பிரதர், வி ஆர் ஆல் சேம். ஓகே. ஆமென். 2002 போகிறேன். ரொம்ப சின்ன பையன், வேதாம கல்லூரி முடிச்சு MTH முடிச்சுட்டு. ஆமென். ஐ வாஸ் வெரி ஸ்மால் பாய். நானும் என்னுடைய அண்ணனும் 2002 மலேசியா போகும்போது இதே சென்னை பட்டணத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து மலேசியா மாஸ் ஏர்வேஸில் போய் இறங்கின உடனே அங்கே என்ன பார்த்தாங்க, ஏதோ பாவ பஞ்சத்தில் வந்திருக்க பையன். அது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போயிட்டேன். ஏற்கனவே அது ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட நாடு. போய் எனக்கு அதுலேயே கூட்டிகிட்டு போனவனுக்கு முதல் ஆட்களா அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போய் என்ன அங்கே இறக்கணுன்னே எல்லாம் ஸ்ரீலங்காக்காரனாக வந்தோடனே எங்கன்னா கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக நல்லா சிவப்பாக கலராக இருக்கும், அடித்து விட்டுட்டான். இவன் ஏதோ யூரோப்பியன், அவன் இந்தியா தான். எங்கள் அண்ணன் யூரோப்பியன் அடிச்சுட்டான். என்ன பார்த்தான், பாஸ்போர்ட்லாம் சுருட்டி நீ போய் இமிக்ரேஷன் ஆஃபீஸரை பாருன்ட்டான். அங்கே போய் பார்த்தோன்னா ஒன்றுமே பேசுகிற. ஏன்னா அழகாக கூட்டிகிட்டு போனாங்க, இந்த மாதிரி ஒரு சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. பெல்ட் அவுக்க சொன்னால், வாட்சி அவுக்க சொன்னால், எல்லாத்தையும் அவுக்க சொன்னால், பேக் பண்ணி ஒரு லாக்கரில் வச்சு பூட்டி அந்த கீ எங்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே தள்ளிட்டான். கடைசியில் பார்த்தா ஜெயில், ஏர்போர்ட்டுக்குள்ளே. என்ற தெய்வமே, என்னடா செய்கிறது, எங்கே வந்து நிற்கிறோண்டா அப்படின்னு பார்த்தா அவன் ஜாலியாக இருக்கிறான். ஈரான், யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து, எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கிறான். ஒருத்தனுக்கும் லாங்குவேஜ் தெரியல. ஆனால் நம்மால் பண்ண விஷயம் என் மனசை ரொம்ப குளிர பண்ணிச்சு. நேராக இன்னொரு ரூமுக்குள்ளே போய் பார்த்தேன். லுங்கியை கட்டிட்டு ஒருத்தன் அழகாக சீவிட்டு ஒரு முருகர் படத்தை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கண்ணாடியை வச்சுட்டு அழகா, ஆனால் வாங்கண்ணே எங்கே இருந்தேனே அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க இருந்தேனே, எங்கே இருந்தேனே அப்படின்னா, எங்கேருந்து வந்தா என்னடா நடக்குது இதுக்குள்ளே அப்படின்னு. இப்படி தானே நல்லா 6 மாதமாக இங்கே தான் இருக்குன்னு, சாப்பாடெல்லாம் கிடைக்குதா? ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் 3 நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டு 3 நேரத்துக்கு சாப்பாடு கொடுமை அனுபவிக்கிற வாழ்க்கையில். தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் போயிருந்தா போது பரவாயில்ல, தப்பே இல்லாமல் ஊழியத்துக்குன்னு போய் என்னை பிடிச்சி உள்ள ஓட்டானுங்களேடா சாமி. பார்த்தா கிட்டதான் அடிச்சுக்குவானுங்க. இந்த ஈராக்கு ஆஃப்ரிக்காக்காரெல்லாம் அடிச்சுக்குவான். அங்கேருந்து கேமராவில் பார்த்துட்டு கன்னு எடுத்து அப்படியே தரையை ஷூட் பண்ணுவான். ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் எல்லோரும் வந்து வரிசையாக உட்காந்துக்கணும். அவன் அங்கங்கே அலைஞ்சானா கரெக்டாக வச்சு காலை ஷூட் பண்ணிடுவான். பெரிய பாடாக இருக்கும். ஐயோ, ஒரு 3 நாள் யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். அப்பா தெய்வமே, பைபிளை தூக்குறதா இல்லை நான் ஓடுறதா, பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்த மண்டே என்னை கொண்டு வந்து வெளியாக்குறதுக்காக கொண்டு வர்றதுக்குள்ளே என்ன ஏர் இந்தியாவில் இவங்க திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. வாழ்க்கையில் இன்னும் மலேசியா தேசத்துக்கே, எல்லா தேசத்துக்கும் போகலாம், மலேசியா தேசத்துக்கே போகக்கூடாதுன்னு வெறுத்து போய் இதுக்கிடையில் என்னுடைய பாஸ்போர்ட்டும் தொலைஞ்சு போச்சு. என்ன செய்கிறது? மலேசியாவிலேருந்து வரவங்க, சிங்கப்பூர்லேருந்து வரவங்களா, பிரதர் நீங்கள் வாங்க 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 வாங்கன்னு இவன் வேற நான் மண்டையில் ஏற்றி விட்டு போயிடுவானா, மூளை குழம்பிகிட்டே இருக்கும். திடீரென்று ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை தந்தார். நான் காத்திருந்தேன் ஆண்டவர்கிட்ட, எதுவுமே செய்யலை. 2016 என்னுடைய அங்கிளுடைய ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராமமூர்த்தின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்கிறார். அவர் வந்து என்னை எப்போவுமே கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு சம்பவம்னு எனக்கு ஜெராக்ஸ் கூட ஏன்னா வெறுத்துருச்சு. பாஸ்போர்ட்டே வேண்டாம், நம்ம எந்த கண்ட்ரியுமே போக வேண்டாம், போதுண்டா சாமி. போகிற இடத்துல ஜெயிலில் போட்டானா எத்தனை நம்மளோட ஜெயிலு, அதுக்கு நம்ம சென்ட்ரல் ஜெயிலே இருந்துடலாம், பேசாமே புழல்லே வந்து உட்காந்துக்கலாம். எதுக்கு போய் செந்தில் பாலாஜி கூட உட்காந்து ஐயோ சரியா பேசணும், சரி ஓகே நண்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது உளறிட போகிறேன் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி, வேண்டாம் ஆண்டவரே எனக்கு வெளிநாட்டு ஊழியமே வேண்டான்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ உங்கள் பயத்தை தூக்குங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு ஆசீர்வதி. முடிக்க போகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார், வாக்குத்தத்தை கொடுத்தார். 2016 புது பாஸ்போர்ட் வந்துச்சு. 2018 மலேசியாவுக்கு போனேன். அதே மலேசியாவுக்கு போகும்போது எப்படி இருந்திருக்கும், என் முடி கூட டான்ஸ் ஆடுது, காலெல்லாம் செருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, போட்டு இறுக்கி கட்டிட்டு, ஷூவை போட்டு இறுக்கி கட்டிட்டு போனேன். எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ உள்ளே அனுப்பிச்சது தான் பிரச்சனையானு பார்த்தா 28 முறை போயிட்டு வந்துட்டேன்.
பாருங்க, பொறாமையில் முழிக்கிறாங்க. ஐயோ சாமி, இந்த ஜனங்கள்கிட்டயா சொன்னேன், சந்தோஷப்படுவீங்கன்னா 28 முறை போயிட்டு வந்துட்டியா நீ அப்படின்னு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see your beautiful faces. ஏன்னா இந்த முகத்தை தான் ஆண்டவர் தேடுறாரு. கவலைப்படாதீங்க அம்மா, ஐயா கவலைப்படாதீங்க. உங்களை காத்து உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவர்கிட்ட இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு சக்தி உங்களை வாய்க்காதே போகும். ஆண்டவர் பலம் கொண்டு திடமானதாயிரு. இதுக்கு தான் ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாடுங்க, ஆண்டவர் ஆர்ப்பதிங்க, ஆண்டவரை துதிங்க. எப்பொழுதும் ஆண்டவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். உலக வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நரகத்தோட கேவலமான வாழ்க்கை. நீங்க பாக்குறீங்களா ஒவ்வொரு செய்தியும் இல்லையா? ஒவ்வொரு எனக்கு 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 என்ன ஒரு பயனா, ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பையனுடைய பேரோ கிறிஸ்தவ பொண்ணுடைய பேரோ தப்பா வந்துச்சு, எனக்கு இருதயமே வலிக்கும். ஐயோ நம்முடைய சமுதாயமே கெட்டு போய் விடுமே என்று சொல்லி பாரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை. இங்க ஆண்டவர் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரே, ஆமென். என் தாசனாகிய மோசேக்கு உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள். ஆமென். தாவீது போன இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தாவீதுடைய அறிமுகம் எப்படி இருந்துச்சுங்க? சவுல்ட்ட கொண்டு வரும்போது எப்படி இருந்துச்சு? இவரை பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறாரு. அப்பா யாரையாவது கொண்டு வரும்போது தாவீதை குறித்து ஒரு அறிமுகம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கும்? இவன் வாசிப்பதில் சௌந்தரியவான், பராக்கிரமசாலி, புத்திமான். இப்படித்தான் நம்மளை பற்றி சொல்லணும். ஐயோ அவனா கிறிஸ்தவனா அப்படி சொல்லவே கூடாது. தேவன் இந்த ஆண்டு நமக்கு நன்மை செய்வார். தேவன் இந்த ஆண்டு நமக்கு உயர்த்துவார், நம்மை மேன்மையடைய செய்வார். நீங்கள் இதுவரையும் கண்டிராத அற்புதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரையும் பார்த்திராத ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இதுவரையும் பார்த்திராத ஒரு நன்மை உண்டாகும். இதுவரையும் பார்த்திராத ஒரு அற்புதம் உண்டாகும். இதுவரையும் பார்த்திராத பரலோகத்தின் பொக்கிஷங்களால் உங்களை கர்த்தர் நிரப்புவார். பயந்து போன யோசுவாவை இவ்வளவு வார்த்தைகளால் தேற்றினார். கர்த்தர் கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டாரு? எங்க கொண்டு போய் விட்டாரு? காணாம போனிட்டாரா? நான் தான் முதல்ல சொன்னேன் கேட்காதுன்னு. அப்ப சத்தமா சொல்லணுமா இல்லையா? கானான் தேசத்துல எத்தனை பேர் கானானுக்கு பிரயாணப்படுற ஆசீர்வாதம்? தட் மீன்ஸ் எத்தனை பேர் கானானின் ஆசீர்வாதம்? சரி, கானான்ல என்ன இருந்துச்சு? பாலும் எப்படி இருந்துச்சு? பாலும் தேனும். ஒரு இதுல பால் ஓடும், ஒரு இதுல தேன் ஓடணும். அப்படியா? சொல்லுங்க. அதுதான் அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுட்டு அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சதா? வேதத்தின் அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லி இருக்கணும். காட்டு தேன்களும் பசு மாடுகளும் ஜாஸ்தி. என்னங்க? காட்டு தேன்களும் பசு மாடுகளும். அப்ப காட்டு தேன் உடம்புக்கு என்னதுங்க? ரொம்ப நல்லது. பசும்பால், கால்சியம் எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் யோசுவாக்கும் காலேபுக்கும் கொடுத்தது போல பயந்து போய் இருக்கிறீங்களா? இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை கானானாய் மாற்றுவார். உங்க வீட்டுல பாலும் தேடும் எண்ணெயும் மாவும் குறையில்லாமல் ஆமென் கர்த்தர் நடத்துவார். உங்க பிள்ளைகளை உயர்த்தி மேன்மையடை செய்வார். படிப்பின் காரியத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஃபீஸ் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கடனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் தேவனை பார்க்க ஆயத்தமா? கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார். யோசுவாவுக்கு செய்த அற்புதங்கள், வேதத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கு செய்த அற்புதங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ thank you Jesus, hallelujah, hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனங்களால் என்னை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வார்த்தைகளால் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளால் என்னை ஆண்டவரே மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையினால் என்னை உயர்த்துங்க. இந்த வார்த்தையினால் என்னை மேன்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் கேட்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த உன்னத நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் அருமையான அன்பு தகப்பனார் என்னை அழைத்து தன்னுடைய மக்களுக்காக இந்த வார்த்தையை சொல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க ஆண்டவரே. இந்த மக்களிடத்தினுடைய வார்த்தையை நான் பேசி இருக்கிறேன் ஆண்டவரே. ரேமாவாய் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, எங்களுக்கு போகும் பொழுது ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக, ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக, ஒரு வெற்றியை கட்டளையிடுவீராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சத்ரு மேற்கொள்ளக்கூடாது, ஒரு பினான்சியல் கிரைசிஸும் பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த சபையை தூக்கி சுமக்குகிற
ஆசாரியனாகிய ஆண்டவரே கனத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பு தகப்பனாரை அம்மாவை உம்முடைய கரங்களை கொடுக்கிறப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்த பாடுகள், இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேதனைகள், கண்ணீர்கள் இந்த சபையை மகிமையாய் கட்டி எழுப்பியிருக்கிறது. அவர்களை கர்த்தர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க. அவர்கள் சரீரங்கள் ஒரு பலன் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே அன்பு தகப்பனாய் தாயாய் அவர்கள் திகழ கண்டவே கர்த்தரவே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தானமாய் கொடுத்த பிள்ளைகள், மருமக்கமார்கள், ஊழியர்கள், பேர பிள்ளைகள், சபையின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இவர்களை இந்த நாள்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஜீவனுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். May the Lord bless you all.